ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு Q&A வீடியோவா தான் இருக்க போகுது. லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாவே Q&A வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டே இருந்தேனே தவிர போடவே முடியல. இப்போ நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஷிஃப்டிங் அது இது நிறைய வேலை இருந்துச்சுனால போடவே முடியல. இன்னுமே இந்த வீடு வந்து ப்ராப்பராக செட் பண்ணலை. பட் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இத்தனை நாளாக ஒரு 1.5 இயர்ஸாக வந்து நீங்கள் கேட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க என்கிட்ட கேட்ட நிறைய ஜென்யூனான கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு அரௌண்ட் 20 to 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க சன் ஏஜ் சொல்லுங்க சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னோட சனுக்கு வந்து 4.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த மே வந்துச்சுன்னா அவனுக்கு வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் கேட்கிறேன், எப்படி இவ்வளவு யங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து தெரியல. எனக்கு வந்து 20 இயர்ஸில் வந்து மேரேஜ் ஆச்சு. ஸோ இப்போ என்னோட சனுக்கு வந்து 4.5 இயர்ஸ். ஸோ எனக்கு வந்து 26 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இவ்வளோ எங்கே இருக்கீங்கன்னா எனக்கு தெரியல. மேபி ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம். பை த வே தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். ஓகே, அடுத்தது நீங்க எந்த ஊர் சிஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா கேரளா. நான் வந்து பேசிக்கலி வந்து என்னோட மதர் அண்ட் ஃபாதர் வந்து ஒரு மலையாளி. ஸோ வந்து என்னோட நேட்டிவ் கேரளா தான். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிறப்போ உங்களுக்கு எத்தனை ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ப்ரொபோசல்ஸ்லாம் வந்து காலேஜ் டைம்ல வந்ததில்லை. பிகாஸ் நான் படிச்சது வந்து பியூர் கேர்ள்ஸ் காலேஜ். ஸோ சென்னையில் இருக்க எத்திராஜ் காலேஜ்ல தான் நான் படித்தேன். ஸோ காலேஜ்குள்ள எந்த ப்ரொபோசலும் வந்ததில்ல. வெளியில வந்து 1-2 வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஸ்கூல் படிக்கிறப்போ உங்க சைலண்ட் கிரஷ் யாரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மறக்காம பெயர்களை சொல்லவும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு வந்து சைலண்ட் கிரஷ் எல்லாம் வந்து யாரும் இருந்ததில்ல. நார்மலி கிரஷ் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கூட சொல்லலாம். சைலண்டா நான் யார் மேலேயும் கிரஷாலாம் இருந்ததில்லை. ஸோ அதனால வந்து பேரையும் என்னால் சொல்ல முடியல. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிஸ் போன வீடியோல தான் பார்த்தேன். நான் கமெண்ட் பண்ணதுக்கு நீங்க சொன்னீங்க ஐ எம் அ மலையாளி அண்ட் தமிழ்னு சொன்னீங்க. இப்போ பெங்களூர்ல இருக்கேன்னு சொல்றீங்க. அப்போ எப்படி சிஸ், அப்போ உங்களுக்கு கன்னடமும் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து ஒரு பார்ன் மலையாளி. என்னோட நேட்டிவ் வந்து கேரளா. பட் நான் இருந்தது, படிச்சது, வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ வீட்டில் வந்து மலையாளம் பேசுவோம். ஸோ மலையாளம் எனக்கு தெரியும். சென்னையில் இருந்ததுனால தமிழ் எனக்கு தெரியும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாங்கள் வந்து பெங்களூர் வந்துட்டோம். கன்னடா தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம், ஒரு 2%, 100ல் ஒரு 2%, ஒரு மேனேஜபிளாக கன்னடா தெரியும்னு வச்சுக்கலாம். புரியும், பட் எனக்கு பேச அந்த அளவுக்கு தெரியாது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிஸ் நீங்க எங்க இருக்கீங்க, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், நாங்க வந்து இப்போ பெங்களூர்ல இருக்கோம். பெங்களூர்ல தான் மேரேஜ்க்கு அப்புறம், இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆச்சு. 6 இயர்ஸா நான் பெங்களூர்ல தான் இருக்கேன். அடுத்த கொஸ்டின், ஆர் யூ மலையாளி? இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ ரேண்டமா அதனால ரிப்பீட் ஆகுது. எஸ், ஐ எம் மலையாளி. அப்பா அம்மா எல்லாரும் மலையாளம் தான். வீட்டில் மலையாளம் தான் பேசுவோம். பட் என் ஹஸ்பண்ட் வந்து மலையாளி கிடையாது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாங்கள் வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு, நீங்க ஸ்ரீலங்காவா அப்படின்னு கேட்டுட்டு. எதை வச்சு கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஸ்ரீலங்காலாம் கிடையாது, பியூர் இந்தியன் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்திருக்கு, ஓ மலையாளி பட் யூர் தமிழ் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், நான் வந்து ஈவன் தோ ஐம் மலையாளி, எனக்கு வந்து தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து படித்தது, வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இந்த ஸ்கூல்லலாம் வந்து தமிழ் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். யூஸ்வலி மலையாளிஸ் வந்து சென்னையில் படிக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி தான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தமிழ் பேச, படிக்க, அந்த மாதிரி எல்லாமே எனக்கு தமிழ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் வந்து என்னோட லாங்குவேஜாக வந்து நான் தமிழ் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ தமிழ் எனக்கு நல்லாவே பேச தெரியும். ஓகே, நெக்ஸ்ட், அக்கா உங்க பர்த்டே டேட் எப்போ ப்ளீஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னோட பர்த்டே வந்து செப்டம்பர் 24. ஸோ
எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியல, பட் பர்த்டே வந்து செப்டம்பர் 24. ஓகே, அடுத்தது வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் ஆசிஃபை ஏமாத்தி சைட் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நோ, ஸ்ட்ரிக்ட் நோ. அதாவது எப்படி சொல்றது, நிஜமாவே சொல்றேன், நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் சைட் எல்லாம் எதுவும் அடிச்சதில்ல. நார்மலி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது எல்லாரும் பேசுவாங்க, அப்போ நம்மளும் அப்படியே சேர்ந்து பேசுவோமே தவிர ஜென்யூனா வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் சைட் எதுவும் அடிச்சதில்லை. ஓகே, இது வந்து ஒருத்தங்களே வந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹோம் டூர் கேட்டிருக்கீங்க. ஹோம் டூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த புது வீட்டில் ஒரு ஹோம் டூர் போட்டுடலாம். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அபவுட் யுவர் சைல்ட்ஹுட் லைஃப்னு கேட்டிருக்கீங்க. சைல்ட்ஹுட் லைஃப்ன்றது வந்து அதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன மாதிரி நான் வந்து பிறந்ததே சென்னை தான். வேற இடத்துல பிறந்துட்டு இங்கே வந்து வளரலாம் இல்லை. சென்னையில் வில்லிவாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நான் பிறந்தேன். ஸோ படித்தது எல்லாமே சென்னை தான். ஸோ எனக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு ஸ்கூலில் படித்தோம், நல்லா படித்தோம். அண்ட் வேற என்ன சைல்ட்ஹுட் லைஃப்பில் சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சூப்பரான ஒரு சைல்ட்ஹுட் என்னோடது. நாங்கள் வந்து ரொம்ப ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியெல்லாம் கிடையாது, நார்மல் ஃபேமிலி தான். பட் வந்து என்னோட பேரண்ட்ஸ் என்னோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஒரு லக்கி கிட்டாக தான் நான் வந்து வளர்ந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வீடியோ ஆஃப் யோர் டெய்லி ரொட்டீன் ஆஸ் அ vlog கேட்டிருக்கீங்க. ஓகே, இது வந்து நான் பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீட்டிலேருந்து போட்டுடலாம். அண்ட் ஃபோர்த் கொஸ்டினாக வந்து கேம்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுவுமே எனக்கு என்னோட என்ன சொல்கிறது, என்னோட பிளானில் இருக்குது. கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அகெயின் ஹோம் டூர் கேட்டிருக்கீங்க, போட்டுறேன். கண்டிப்பாக வந்து அப்கமிங் மந்த்ஸில் நீங்கள் வந்து ஹோம் டூர் பார்க்கலாம். அகெயின் சைல்ட்ஹுட் லைஃப். ஓகே, சே அபவுட் யோர் செல்ஃப் அக்கா, வை யூ வாண்டட் டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல், அபவுட் யோர் லைஃப் ஸ்டோரி ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. லைஃப் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வை டு யூ ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்னு கேட்டிருக்கீங்க. யூடியூப் சேனல் அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஏன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பேசுறது சார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அந்த டைமில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சேனலை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்கிற ஒரு சேனலாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து நான் இருக்க மாட்டேன், என்னோட வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பிரேக் ஆச்சு. அந்த பிரேக்குக்கு அப்புறமா தான் நான் வந்து vlogs மாதிரி போட ஆரம்பித்தேன். ஸோ இதுதான், நான் எனக்கு பேசுறது பிடிக்கும். ஸோ ஏதாவது பேசுறதுக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதனால நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். லைஃப் ஸ்டோரி ப்ளீஸ். லைஃப்பில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ என்னோட மேரேஜாக இருக்கட்டும், எனக்கு பிறந்த கிட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ பேசணுன்னா வீடியோ ரொம்ப லாங் ஆயிரும். நான் கண்டிப்பாக வந்து தனியாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போடுறேன். அடுத்தது ஸ்டில் இன் பெங்களூர் வித் ஃபேமிலின்னு கேட்டிருக்கீங்க. என்னோட பேரண்ட்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்காங்க. நான், என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் இன்லா ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பெங்களூரில் தான் இருக்கோம். ஸோ வி ஆர் இன் பெங்களூர். என்னக்கா உங்கள் ஹஸ்பண்டை எப்படியோ வீடியோக்கு வர வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து நான் எதுக்காக செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இடையில ஏதாவது ஒரு ரீலில் வந்து நான் என்னோட ஹஸ்பண்டை போட்டிருந்தேன், என்னோட ஹஸ்பண்டையும் நானும் சேர்ந்து ஒரு ரீல் போடுறோன்னா அதுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப வந்து ஹியூஜாக வந்து அப்ளாஸ் கொடுப்பீங்க. ஹஸ்பண்ட் வந்ததுக்கு வந்து ரொம்பவே காம்ப்ளிமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பேசிஸில் தான் இதை எடுத்துருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரீல்ஸ்க்கு வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் பிஸி இதில் வந்து அவரால் வர முடியல. ஸோ இடையில எப்போ என் ஹஸ்பண்ட் கிடைச்சாலும் அவரை வச்சு ரீல்ஸ் போட்டுடலாம். அகெயின் அக்கா நீங்கள் லைவ் போடுங்க அக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லைவ் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணுன்னா அதுதான் ஐடியா வந்து எனக்கு லைவ் அப்படின்னா அப்படி ஒன்றும் பெருசாக எனக்கு ஐடியாவே இல்லை. எங்கேயாவது ட்ரிப் அந்த மாதிரிலாம் போகும்போது லைவ் போட்டால் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயாவது வந்து கண்டிப்பாக லைவ் போட்டுடலாம். அம்மா உங்களை ஷானுன்னு தான் கூப்பிடுவாங்களாக்கான்னு கேட்டிருக்கீங்க. எஸ், வந்து அம்மான்னு இல்லை, என்னோட பேரண்ட் சைடு, என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பேரண்ட் சைடில் இருக்க எல்லாருமே வந்து ஷானுன்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போவுமே வந்து என்னோட அம்மா வீட்டு சைடில் எல்லாருமே என்ன ஷானுன்னு தான் கூப்பிடுவாங்க. இன்லா சைடில் தான் வந்து எல்லாரும் ஷானான்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் நல்லா படிப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் நல்லா படிப்பேன். நல்லா ஒரு படிக்கிற ஒரு பொண்ணு தான்.
ஓகே. அப்புறம் வந்து நீங்கள் 2K கிட்டா சிஸ், பட் 90s இன்சிடென்ட்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. 90s கிட்ஸ்னால் இந்நேரம் உங்களுக்கு அபவ் 30 ஆயிருக்கணுமே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஒரு லேட் 90 கிட். ஸோ அதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, லேட் 90 கிட். அதனால எனக்கு 90s தெரியும், 2K தெரியும். ஸோ லேட் 90ன்றனால மேபி அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரிலேட் ஆகலாம். 30 எல்லாம் எனக்கு ஆகலைங்க. ஓகே அக்கா, 7K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் 8K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ கண்டிப்பாக போடணும். ப்ளீஸ் 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 அக்கான்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்யூனான ஒரு 2-3 பேர் வந்து என்கிட்ட கீப் ஆன் கேட்டுட்டே இருக்காங்க. எப்போவுமே வந்து Q&A போடுங்க, 7Kல போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு 8Kல போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம 8.7 கிட்ட வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த 8.5 தாண்டி 8.7 போய் கூட இன்னும் நம்ம போடலேன்னு எனக்கே ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோவே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஒரு ஜூனியர் லெவல் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறேன். ஓகே. அண்ட் அப்புறம் வந்து டே இன் மை லைஃப் வீடியோ போடுங்க அக்கா. ஆல்ரெடி அந்த கமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டே இன் மை லைஃப் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அகெயின் சிஸ்டர், டே இன் மை லைஃப் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுங்க. லாங் வீடியோ ரொம்ப கம்மியாக போடுறீங்க, நிறைய வீடியோஸ் போடுங்க சிஸ்டர். உங்கள் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கு, மெலோடியஸாக இருக்கு. லாங் வீடியோ ப்ளீஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக லாங் வீடியோஸ் வந்து வீக்லி ட்வைஸ் போடணும்னு நான் வந்து எப்போவுமே பிளான் பண்ணுறது தான். அப்படி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கு. வீக்லி ட்வைஸ் ஆர் வீக்லி அட்லீஸ்ட் 1 வீடியோவாவது கண்டிப்பாக இனிமேல் போடுறதுக்கு வந்து நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். சிஸ், நீங்கள் எல்லாமே ப்ரொமோஷன் வீடியோ தான் போடுறீங்க, இது யூஸ்ஃபுல்லாக இல்லை சிஸ். நாங்கள் எல்லாரும் பெங்களூரில் இருக்கணும்னு அவசியம் இல்லையே சிஸ். இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்க சிஸ்டர். டே இன் மை லைஃப் வீடியோஸ் மாதிரி போட்டுட்டு அதில் இன்க்ளூட் பண்ணலாமே இதெல்லாம். பட் நீங்கள் தனியாக பெங்களூரில் இந்த ஷாப் அந்த ஷாப் அதுக்கு தான் ஷாப்னு சொல்லி போடுறீங்க. இது யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இல்லை எக்ஸப்ட் பெங்களூர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து எப்படி சொல்கிறது, ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எந்த வீடியோ போடுறது இல்லை. யூஸ்வலி நான் வந்து வெளியில் போகிறத வந்து ஒரு vlog-ஆ போடுற ஒரு ஆள், அவ்வளோதான். ஸோ வந்து இந்த ஷாப் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த ஷாப் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் போட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் போட்டிருக்கேன். அந்த டைம் வந்த ஒரு கமெண்ட் தான் இது. ஸோ வந்து இது வந்து அவங்க நம்மளை கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ண சொல்லி அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்களும் கிடையாது, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஃபேமிலியோட அவுட்டிங் போகும்போது அந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஒரு ஃபுட் டேஸ்ட்டை பற்றி ஜஸ்ட் ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்னு போடுறது தான். ஸோ ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறதும் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ நாம் பெங்களூருக்கு வந்ததே இல்லை அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இனிமேட்டு வந்து அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்க மாதிரி வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த சைல்ட்ஹுட் ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. நிறைய லைஃப்பில் வந்து நல்லதும் கெட்டதும் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தனியாக எப்பயாவது ஒரு ப்ராப்பரான ஒரு டைமில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 20 கொஷின்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு Q&A போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் ஷார்ட்டாக கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.